அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. Most respected Swami Vivekananda secretary of this particular esteemed institution, Madhukuriya principal Thru Chandrasekhar, former principal Professor Vittal, all the other senior faculty members, Thru Rajesh, who gave a report about this Jayanthi celebration, and two wonderful lectures in TED style, whether it was by Dr. S. Kumareshan or by Dr. G. Hiran Kumar. It was really excellent. And in fact, in the Mari Jayanthi celebration, having this kind of TED talk kind of thing to inspire everybody else. So there may be two departments, but they should really inspire you. Eppadi and the fungi use panni application we are trying to do. And the kind of papers which they have mentioned, and almost 300 papers in the last 10 years is very commendable. So I'm sure the faculty are really focusing both on academic and also academic excellence. Similarly, Hiran Kumar Saron, the kind of challenges which he said, because now transport department la irukumbodhu everybody wants to move to EV. But the problem is, நமக்கே பயமாக இருக்குது. நம்ம போய் ஒரு திடம்னு மதுராந்தகத்தை போய் பிரேக் டவுன், தட் இஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா எங்கே பண்ணுறது அப்படின்னு. அமெரிக்காவில்னா எவ்ரி அதர் பிளேஸ், ஹோமில் யூ கேன் சார்ஜ் ஆர் இன் மால் யூ கேன் சார்ஜ். தென் அவர் சொல்கிற ரேப்பிட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் 800 to 1000. இஃப் யூ லுக் அட், நம்மலாம் மதுரை வரைக்கும் போனோம், திருச்சி வரைக்கும் போனோம், we try to take our vehicles and EV is very cheap. So he has captured what is the felt need in the society, how the research should go. So both were really actually thought-provoking kind of thing in this particular annual Jayanthi celebrations, not focusing only on the celebrations. Having said that, நம்ம ராமகிருஷ்ணர் பற்றி சொல்கிற தேவையே இல்லை. ராமகிருஷ்ணர் மட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். The kind of the way he took the kind of ascetic life which he led. Then of course அவரோட சிஷ்யர்களில் வரும்பொழுது நம்ம சுவாமி விவேகானந்தா அவர் நரேந்திரநாத் தத்தாவாக பிறந்தா கூட 1863 1902, he has been such a big inspiration. நம்ம ஒரு பக்கம் வாசுதேவ குடும்பம்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் ஒன்றே குலம் ஒரே தெய்வம்னு சொல்கிறோம். பட் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. அந்த கருத்தை தான் இவர் he had actually had the foresight to mention about these kind of things so way ahead. He was way ahead of his times. அந்த மாதிரி ஒரு transformative spiritual leader. Either we have spiritual people or we have leaders, but having a transformative spiritual leader is something very unique. ஸோ அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடிய அவரே தான் இந்த மாதிரி ஒரு இந்த பர்டிகுலர் ராமகிருஷ்ணா மிஷனை ஸ்டார்ட் பண்ணி, அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஐ திங்க் திஸ் காலேஜ் would have started somewhere in 1940, ஆல்மோஸ்ட் 78 years old. அந்த மாதிரி ஒரு RKM மிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆனக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தா AM ஜெயன், விவேகானந்தா அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். இப்போ நிறைய DJ வைஷ்ணவ் இதெல்லாம் வந்தால் கூட, ஹிஸ்டாரிக்லி ஸ்பீக்கிங், ஆல் லேர்னட் பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம் ஒன் ஆஃப் தீஸ் காலேஜஸ். சி ரங்கராஜனாக இருக்கட்டும், அப்படி ஐ கேன் நேம் அ லாங் லிஸ்ட் ஆஃப் பீப்புள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் லிஸ்ட். Not only that, if I recollect correctly or if my information is correct, this college was also foundation day அன்றைக்கி நம்ம S. Radhakrishnan I think would have come இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு ஜெயந்தி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் கீப்பிங் அப் வித் த ட்ரெடிஷன், பிகாஸ் த ட்ரெடிஷன் இஸ் நாட் ட்ரெடிஷன், வெரி ரெலவெண்ட். ஸோ ஆஸ் யங்ஸ்டர்ஸ் யூ ஆர் இன் அ சேஞ்சிங் வேர்ல்டு. நான் ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன சொல்கிறேன்னாக்க, அவர் அன்னைக்கு சிகாகோ போனார் 1893 அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் சிகாகோவில். யூ கேன் இமேஜின் ஹவு டஃப் இட் இஸ். நாங்களாம் படிக்கிற காலத்துலேங்க ஒரு அமெரிக்கா யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதணுன்னா 700 ரூபா போட்டு, அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணோம். சம்பளமே 800 1000 ரூபா தான் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு. அந்த காலத்தை நினைக்கும் போது இவர் எந்த காலத்தில் இருந்திருக்காரு. 1893 ஐ திங்க் த்ரூ ஷிப் ஆர் சம்திங் he would have gone, and he won over the audience with just one sentence, இல்லையா, brothers and sisters of America அப்படின்னு. ஏன் இதை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, இப்போ இந்த எரா ஆஃப் டிவிசிவ்னஸ், யாரை கேளுங்க, அவங்க ஒவ்வொருத்தர் தன்னோட பிரிவினையிலேயே இருக்காங்க. நான் தனி, நான் இவர், அவர் இவர் அந்த ஒரு இது ஒன்று, ஐதர் ஸ்டேட் பேஸ்ட் ஆர் காஸ்ட் பேஸ்ட் ஆர் ரிலீஜன் பேஸ்ட் ஆர் ஏரியா பேஸ்ட். அப்படி இருக்கும்போது
he brought that, அந்த லீகசியே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் அவர் வெஸ்டர்ன் தாட் ரெண்டையுமே அப்படியே இணைச்சிட்டார் இல்லையா. வாட் இஸ் இட் தட் ஹீ லிவ்ட் ஃபார் அண்ட் வாட் இஸ் இட் தட் யூ ஷுட் ஆஸ்பயர். நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்ல நிறைய, நான் எப்போவுமே அதை முடிக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபியூச்சர் இஸ் வெரி பிரைட். எப்போவுமே நம்ம வி டாக் ஒன்லி, என்றைக்குமே வி டோன்ட் என்ஜாய் த ப்ரெசன்ட். இப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம இப்படி பிறந்துட்டோம், நமக்கு இந்த வசதி இல்லை, அவருக்கு இது இருக்குது இல்லையா, அவர் அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டார், அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிடுறது. என்ஜாய் த ப்ரெசன்ட், பட் ஆல்வேஸ் ட்ரீம் ஆஃப் எ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர். அந்த மாதிரி ஒரு ஐடியல்ஸை தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. தென் அப்பார்ட் ஃப்ரம் பீங் டிசைபிள் ஆஃப் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவர் என்ன மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணார்னா யூனிவர்சல் ஒன்னஸ் அண்ட் social reform and education are basically required not only for national integration but for upliftment. எவ்வளவோ நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, எவ்வளோ அதை how somebody can take that welfare scheme as a ladder and go to the next stage should have education. ஒருத்தர் படித்து ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டார்னா அவர் தன்னோட குடும்பத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போவார் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் அவர் அந்த கான்செப்டாக கொண்டு வந்து நேஷ்னல் ரீஜென்ரேஷனுக்கு அவர் வித்துட்டார். தட் இஸ் வாட் யூ ஆல் ஷுட் நோ. தட் இஸ் வை இஃப் யூ லுக் அட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸாக இருக்கணும், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், எப்போவுமே தே வில் கம் அண்ட் ஹாவ் அ ஸ்டே ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தி மிஷன் இட் செல்ஃப், ஆர்கே மட் ரோடு, ஆர்கே மிஷன், இது எல்லாமே நான் 2-3 எனக்கு அனுபவம் இருக்குங்க. ஒன்று இது வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் தட் எல்லாருமே இங்கே இன்க்ளூடிங் ஆவடியிலேருந்து ஒரு பஸ்ஸே வரும், 24 ஏதோ ஒரு பஸ் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டடிட் இன் நார்த் இந்தியா அண்ட் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, பட் வென் ஐ யூஸ் டு கம் டு ஆவடி வேர் மை பேரண்ட்ஸ் யூஸ் டு லிவ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அங்கேருந்து ஒரு பஸ் இங்கே டைரெக்டாக இந்த பீச்சுக்கு வரும், இந்த விவேகானந்தா கல்லூரி பஸ்ஸுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லூரி. பட் இப்போ ஆஃப்லேட் எனக்கு எல்லாத்தோட பெரிய சேலஞ்ச் சுவாமிஜி எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா, இந்த PS சிவசாமி சாலை மழை பெஞ்சதுன்னா டில் கமிஷனர் ஐ வாஸ் தேர், வேறு எங்கேயுமே போவேன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இப்போ இந்த ஏரியாவை பாரு விவேகானந்தா கல்லூரி, டக்குன்னு பார்த்தா இந்த இடுப்பு நம்ம கால் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுறது இந்த 2 ரோடும். அஃப்கோர்ஸ் வி ஹவ் பீன் ட்ரைங் ஸோ மெனி சொல்யூஷன்ஸ் என்றால் முதலமைச்சர் எல்லாருமே அதை ஃபஸ்ட்டு திங் அதுதான் கேட்பார். அதே மாதிரி பத்திரிகையாளரும் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நான் இந்த ஏரியாவுக்கு நிறைய வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நாட் தே யூஸ் டு டாக், பட் தட் யூஸ் டு அப்புறம் போயிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் லைக் அ ரிசெப்டக்கிள் ஆஃப் ஆல் தி வாட்டர் சப்ளை கம்மிங் அண்ட் தென் இட் ஹஸ் டு கோ டு தட் பி கனால். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் see what he aimed. One is on the spiritual side to educate people about what is spiritual issues plus humanitarian and service. அவரை ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம், ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஸ்பிரிச்சுவல் சைடில் அவர் நம்மளை கொண்டு போகிறாங்க, எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஆப்டிடியூட் இருக்காது, ஆட்டிடியூட் இருக்காது. ஆனால் அதை அவர் ஒரு he took it as a ladder to push what is essentially needed is being humanitarian and be motivated to do service. You understand that நம்ம இன்றைக்கி கல்லூரியில் படிக்கிறோம், பலர் கல்லூரி வரைக்குமே வரதில்லை. So what you should do, you should thank your parents and you should thank your teachers. நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கும் அந்த சர்வீஸ் மோட்டிவ் வரணும். அதே மாதிரி he has always focused on upliftment of marginalized communities and promoting the character building in institution. நம்ம எதை எடுத்தாலும் ரெகுலேட்டரியாக போகிறோம். அவர் சார் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறார் சார், அவர் குடிக்கிறார் சார், அவர் பீடி பிடிக்கிறார் சார், அவருக்கு அந்த பழக்கம் வந்துடுது. Why can't we be disciplined? அந்த டிசிப்ளினுக்கு வித்திடுறதே இவரோட அந்த கான்செப்ட் தான். ப்ராக்டிக்கல் வேதாந்தான்ங்கிறது ஆன் டிவைன் இஸ் விதின் ஒன் செல்ஃப். நிறைய பேர் இட்ஸ் நாட் தட் எவ்ரிபடி ஷுட் பி எ பிலீவர். சம்படி கேன் பி அத்தீஸ்ட், சம்படி கேன் பிலீவ், பட் அல்டிமேட்லி பாட்டம் லைன் இஸ் தட் வி ஹாவ் டு சர்வ் த ஹியூமனிட்டி செல்ஃப்லெஸ்லி. ரிலீஜியஸ் ஹெட்ஸை பாருங்கங்க, பொலிட்டிக்கல் ஹெட்ஸை பாருங்கள், அதே மாதிரி NGOஸை பாருங்கள், அதுக்கப்புறம் பீப்புள் வில் எம்பத்தி பாருங்கள். எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லூரி 1946 நீங்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் அகெயின் வித் சச் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆல்மோஸ்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங். யூ ஆல் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் அல்மா மேட்டர்.
you have to look at, I'm sure that எங்கேயாவது நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரோல் ஆஃப் ஆனர் போட்டிருப்பீங்க, that who all have studied. அதை பார்த்தாலே you will get inspired. சென்னை வந்து இட்ஸ் a very very historic பிளேஸ்ங்க. செகண்ட் ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ், ஓல்டஸ்ட் அலோபதிக் ஹாஸ்பிட்டல், செகண்ட் ஓல்டு பிக் வேர்ல்ட்லேயே செகண்ட் ஓல்டஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், என்ன நீங்கள் கேளுங்க, இட் வில் பி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விச் யூ ஆர் அஃபிலியேட்டட், எவ்ரி திங் இஸ் சீட் இன் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் தான் நம்மளோட விவேகானந்தா இல்லமாக இருக்கட்டும், ஆர்கே மிஷன் அண்ட் மட்டா இருக்கட்டும், யூ ஆர் ஆல் தேர். ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி ரங்கராஜனாக இருக்கணும், இல்லை சினிமா துறையில் இருக்கிற பாலாஜியாக இருக்கணும், எவ்ரிபடி ஹேஸ் கம். அண்ட் அல்டிமேட்லி யூ ஆல் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் on using this education to go and get to the careers which you like. Then always keep in mind social service should never be forgotten, and then try to make a spiritual outreach. Spiritual outreach na ellarum enna nenikranga religious spiritual outreach na. Spiritual is not only religious. Religion is a means to convince people to do the spiritual outreach. நம்ம ஊருக்கு நல்லது பண்ணோம், நல்ல மனிதர்களா இருக்கணும். People should say that, you know, that girl is a good human being, that boy is a good human being. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் வரீங்க. ஹோலிஸ்டிக், ஃபிசிக்கல், மென்டல், இன்டலெக்சுவல், மாரல், ஸ்பிரிச்சுவல், அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்க. டுடே இட் இஸ், ஐ திங்க் வி ஆர் இன் த 163rd பர்த் ஆனிவர்சரி. 162 முடிஞ்சு 150th ரொம்ப கிராண்டாக நடந்தது. 163 3rd பர்த் ஆனிவர்சரி. 1897 சென்னை வந்தார். இவர் சொன்ன மாதிரி February 6 16 தான் அந்த what we called as that நவராத்திரி, விவேகானந்தா நவராத்திரி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் we are all here to address you. As I end my address, I am aware that, you know, number of competitions were held, number of awareness activities were held. Why these are held is, one, to create a spirit of involvement, education, awareness, and second is also to make yourself பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் அஃப்கோர்ஸ் மெராத்தனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பல அவார்ட்ஸ் இருக்கும். பட் மை ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ இஸ் தட் ட்ரீம் பிக். நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டுன்னு இந்தியா பேசுறது, உலகத்திலே எல்லாத்தோட அதிக ஜனத்தொகை உள்ள நாடு வந்து இப்போ இந்தியா. சைனாவை ஓவர்டேக் பண்ணி போயிடுது. அப்படி இருக்கும்போது சைனாவில் தான் எல்லாத்தோட ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சைனா இன்னும் கிளைம் பண்ணுறது. 90 கோடிக்கு மேலே எங்களுக்கு ஸ்கில்டு பர்சன் இருக்காங்க. தட் இஸ் திறமை. கல்வி இஸ் எ பாஸ்போர்ட், திறமை இஸ் த விசா. ரெண்டு இருக்கணும்னா இது ரெண்டுக்கு நம்ம கடுமையான உழைப்புக்கு மாற்று கருத்தை இல்லை. அதுக்குன்னு நான் வந்து 996 மாதிரி சைனாவில் வேலை பார்க்கணும், 9 to 9 6 days a week அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம், இன்வால்மெண்ட்டோட வேலை பார்க்கணும். இப்போ நிறைய டிஸ்ரப்டிவ் திங்ஸ் ஹவ் கம். இப்போ நாங்களே இங்கே இருந்தோம்னாக்கா நடுவில் வாட்ஸ்அப் வந்துடுறது. ஏதாவது ஒன்று கவனக்குறைவாக நம்ம அசால்ட் அவுட்டோன்னா அதுதான் முக்கியமான வாட்ஸ்அப்பாக இருக்குது. இதை கூட பார்க்குறது இல்லையா? எவ்வளோ நேரங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, மிஸ்ட் கால் போடுறது. ஆனால் யூ இமேஜின் த டிஸ்ரப்டிவ்னஸ். மைண்டை வந்து அது ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டேங்கிறது. பட் we cannot run away. Social media has become all pervasive. But you should determine how much you take. பஞ்சாமிரதம் இருக்குன்னு நீங்கள் வந்து பஞ்சாமிரதத்தை வந்து 1 kg சாப்பிட முடியுமா? இல்லை, ஒரு ஸ்பூன் தானே நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி சோஷியல் மீடியா உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் we have to be aware. நானே பார்த்துருக்கேங்க, ரொம்ப எல்லா ஃபோனையும் நான் ஆன்சர் பண்ணுவேன். வைஃபே திட்டுவாங்க, மிஸ்டு காலு திருப்பி போடுற ஆள் நீங்கள் தான் பார்த்துருக்கேன்னு. ஆனால் ஏதாவது ஒரு நாள் இவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நான் ஆஃப் பண்ணி அதை பதில் சொன்னால் அப்போ தான் ரொம்ப முக்கியமான ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தர் நேச்சர். பட் மேக் த டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் லைக் நிறைய வந்திருக்குங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்திருக்கு. அது உங்கள் அடிமையாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அதை பார்த்து ஓடக்கூடாது. தெரிஞ்சுண்டு நம்ம தேவைக்கேற்ப பண்ணணும். இதெல்லாம் தான் முக்கியங்க. Take care of your health, and as we go up with climate change coming in, all of you have a great sense of responsibility, and the teachings and the sayings of Swami Vivekananda இருக்கட்டும், ராமகிருஷ்ண மட்டை உருவாக்கினோம். அவர் அஃப்கோர்ஸ் உருவாக்கல, அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும். அவங்களோட சேயிங்ஸ், அவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு சச் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோட சேயிங் இஸ் மோர் அண்ட் மோர் relevant. I'll end by saying,
நம்ம எல்லாருமேங்க ஒரு எரிச்சல்லையே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நான் என்ன பார்த்துருக்கேன், சினிக்கலாக இருக்கும், அவேஸ்ட்டு இது அதுன்னு. வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எவ்வளோ நாடுகள் பாருங்கள் டெமோக்ரஸியே இல்லை. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நமக்கு வி ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் டோன்ட் பி ஆல்வேஸ் அஜிடேட்டட். ஆங்க்ரி யங் மேன், ஆங்க்ரி யங் உமன் அப்படின்னு இருந்தான்னாக்க டைம் போயிடுறதுங்க. டைம் அண்ட் டைட் டசன்ட் வெயிட் ஃபார் எனி ஒன். இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் சேஞ்சை எதிர்பார்க்கணும். ஆனால் சேஞ்சு வரதுக்காக நான் வர வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நீங்கள் ஒதுங்கினா டைம் வில் கோ. அதர் மோர் டேலண்டட் பர்சன் வில் கம். ஏன் டேலண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்ங்க. மோர் டெடிக்கேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் மே ஓவர் கம் அ டேலண்டட் அண்ட் அ ரிலாக்ஸ் பர்சன். கிரிக்கெட்லேயே பாருங்கள், வினோத் காம்ப்ளி எவ்வளோ டேலண்டடாக இருந்தார் இல்லையா? நிறைய பேர் அந்த ஜென்ரேஷன் இருக்க மாட்டேங்க. இப்போது நம்மளோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் சைட். வி ஷுடன்ட் சைட் இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள்ஸ், பட் தே ஆல் when they are coming out they gave the same examples. So you all should aim for the future. Enroll. Library ரொம்ப நல்ல லைப்ரரி இருக்குது. ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எவ்ரிதிங் இஸ் தேர். நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி சொன்னால் கூட சிவில் சர்வீஸ் மட்டும் ஒரு ரோடு இல்லை, பல சாலைகள் இருக்குது. என்டர்பிரனர் ஆகலாம். இப்போ நான் ஹோம் மேக்கர்ஸ் பார்க்குறேங்க, பெண்களே ஹோம் என்டர்பிரனர்ஸாக மாறிடுறாங்க. அவங்களே எடுத்துக்காட்டு மாதிரி இருக்காங்க. ஸோ ட்ரீம் பிக். உங்களுக்கு என்னங்கிறது, உங்களுக்கு என்ன பிடிச்சது பண்ணுங்கள். இன்னொருத்தர் சொல்லிட்டாரு அதை பண்ணணுங்கிறது கருத்து கிடையாது. அந்த மாதிரி ஐ திங்க் யூ ஆல் ஷுட் ஒர்க் இன் தட் ஃபேஷன். தட் வில் பி த ரியல் ட்ரிபியூட் டு திஸ் ஜெயந்தி, தட் யூ ஆல் கமிட் யுவர் செல்ஃப் டு தேர் ஐடியல்ஸ், பிகாஸ் தே ஆர் கண்டினியூயிங் டு பி ரெலவெண்ட். இட்ஸ் நாட் அவுடேட்டட். It is more and more relevant to the current times than it was perhaps even those times. I think with these remarks, all the winners of various competitions, I congratulate them. All the people who have studying, I wish you all the best. Focus on what you are doing now and take things step by step. Improve your skills in which you are interested. Improve your employability. And last but not least, don't fear failure. ஏதோ ஒரு டைமில் நம்ம ட்ரை பண்ணோம், இன்டர்வியூ கிடைக்கல அப்படிங்கிறது ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த திங். எவ்வளோ நம்ம பண்ணுறோம், நம்ம என்ன எல்லாத்துலேயும் 100 out of 100 வாங்கணுங்கிறது இல்லை. அதையும் நீங்கள் மீறி வருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. நம்ம நல்லா வரணும்னு பார்க்கணும், ஏதாவது இன்னொருத்தன் நல்லா வரக்கூடாதுங்கிற திங்கிங் இருக்கக்கூடாது. இது எல்லாமே பலரோட கருத்து இருக்குது. மை அப்பீல் டு ஆல் ஆஃப் யூ இஸ் தட் நாட் ஓன்லி யூ ஷுட் பி அ குட் ஹியூமன் பீயிங், ஸ்ப்ரெட் தட் குட்னஸ் டு அதர்ஸ் among your own things. Youngsters who are not going in the same way, avangளையும் கைட் பண்ணுங்க. We have to build a nation. The nation we are all in the next generation. இந்த ஜென்ரேஷனில் இல்லை இல்லையா, நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர் இஸ் வித் யூ. when you talk of next 25 years, you need to take charge and develop னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, எஸ்பெஷலி சுவாமிஜி, தியான கம்யானந்தா and his entire team, I thank everybody. Thank you.